நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு நாள்ல பிக் பாஸ் கொண்டாட்டம் ஆரம்பிக்க போது. பிக் பாஸ்ல யாரெல்லாம் வரப்போறாங்கன்ற மாரி நெறைய லிஸ்ட்ட நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. அதுல திரும்ப திரும்ப இவங்களோட பேர் அடிபடுதுங்க. ஆதிரை சௌந்தரராஜன் அப்படின்றது தான் இவங்களோட பேரு. இவங்கள பொறுத்தவரைக்கும் பிகில் படத்துல நடிச்சிருக்காங்க. பிகில் படத்துல நெறைய பொண்ணுங்க ட்ரெய்னிங்லாம் எடுப்பாங்கல்ல. அதுல ஒரு பொண்ணா இவங்க நடிச்சிருக்காங்க போல. நெறைய பேருக்கு பழக்கம் படாம தான் இவங்க இருக்காங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் ரெகுலரா சோசியல் மீடியால நெறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே சமயம் இவங்க பேச்சுன்ற படத்துலயும் நடிச்சிருக்காங்க போல. இவங்க சோசியல் மீடியால நெறைய ஃபாலோவர்ஸ வச்சிருக்காங்க. அதே மாரி இவங்க ஏஜும் வந்து 25க்குள்ள தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம பசங்க இப்பத்துல இருந்தே இவங்களுக்கு ஃபயர்லாம் விட ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது இவங்க வரப்போறாங்க. இவங்களுக்கு தான் எங்களோட ஓட்டு அப்படின்ற மாரிலாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இப்பல்லாம் நெறைய பேரு இங்கிருந்து போகும்போதே ஒரு செட்டப் உருவாக்கிட்டு தாங்க போறாங்க. என்னன்னா இவங்க வரப்போறாங்கன்னு பேச்சு அடிபடுது. ஜனனி அசோக்குமார் வரப்போறாங்கன்னு பேச்சு அடிபடுது. இப்பயே வந்து நம்ம பசங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு குரூப் ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்கலாம் இவங்களோட ஃபேனு அப்படின்ற மாரிலாம் ஆரம்பிச்சுட்டாங்க. ஜனனி அசோக்குமாருக்கு இப்பத்துலருந்து ஓட்டே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவங்கள பொறுத்தவரைக்கும் வரலாறு முக்கியம்ன்ற படத்திலயும் நடிச்சிருக்காங்க. ஜீவா படம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த படத்திலயும் இவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்கள முன்னாடியே உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்க. இவங்க வந்து எப்படி கேம் விளையாட போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் சொல்லுங்க.